மாவட்டம் காரைக்குடியில் தென்னிந்திய அளவிலான பெண்கள் கிரிக்கெட் போட்டியை தொடக்கி வைத்த சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ஜல்லிக்கட்டு என்பது தமிழ் இன மக்களின் அடையாளமாக இருந்து வருகிறது. இத்தகைய ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அருகில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரியோ மருத்துவமனையோ தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். அந்த மாதிரி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த இடத்திலும் உயிரிழப்புகள் இல்லாத அளவிற்கு அந்த போட்டிகள் நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கை மேற்கொண்டு நடத்தப்பட்டு வருகிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் தமிழருடைய பண்பாடு கலாச்சாரத்தோடு பின்னிப்பிணைந்திருக்கக்கூடிய ஒரு வீர விளையாட்டு. அந்த அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது. இது இல்லாமல் இந்த போட்டிகள் கடந்த காலத்துக்கு பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான இடங்களில் இந்த கஞ்சி வரட்டிங்க சொல்கிற மாதிரி போட்டிகள் நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா மதுரையில் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய விளையாட்டரங்க அமைச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த போட்டிகள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் எடுத்து செல்லப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த வடமருதூர் கிராமத்தில் காணும் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் ஆதிதிராவிடர் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் சென்றதாக கூறப்படுகிறது. அவர்களை தடுத்து நிறுத்திய மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை பார்த்து ஓட்டுமாறு கூறியுள்ளனர். அதற்கு, எங்களுக்கு ஒழுங்காக வண்டியை ஓட்டத் தெரியும், உங்கள் வேலையை பாருங்கள் என்று ஆதிதிராவிடர் இளைஞர்கள் கூறியதால் இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இதனால் ஆத்திரமடைந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஆதிதிராவிடர் பகுதிகளில் நின்று கொண்டிருந்த இளைஞர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருக்கோவிலூர் போலீசார் சம்பவ இடத்தில் நேரில் சென்று விசாரணை நடத்தி இரு தரப்பினரைச் சேர்ந்த 26 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தியாகு. பட்டியலின இளைஞரான இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நர்மதா என்ற பெண் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திருமணம் செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தியாகு தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி தனது மனைவியுடன் வெளியூரில் தங்கியிருந்த நிலையில் தியாகுவிற்கு பெண்ணின் பெற்றோர்கள் மற்றும் அண்ணன்கள் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தியாகு தனது சொந்த ஊரான சங்கராபுரம் பகுதிக்கு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தியாகு வீட்டிற்கு வந்திருப்பதை அறிந்த நர்மதாவின் பெற்றோர் மற்றும் அவரது உறவினர்கள் நேற்று தியாகுவின் வீட்டிற்கு காரில் வந்து தியாகு மற்றும் அவரின் பெற்றோரை தாக்கி நர்மதாவை அவரது பெற்றோர் மற்றும் அண்ணன்கள் சரமாரியாக தாக்கி காரில் கடத்தி சென்றுள்ளனர். இதையடுத்து தியாகு தனது மனைவியை கடத்திச் சென்றதாக அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் நர்மதாவை கடத்திச் சென்ற அவரது தந்தை மற்றும் அண்ணன்கள் என 5 பேர் மீது அம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஏற்பாட்டில் துறைமுகம் ராஜாஜி சாலையில் ஏழை எளியவர்களுக்கு அறுசுவை உணவு மற்றும் நிதியுதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு என்பது கட்சி விழாவாக நடத்தப்பட்டு இருக்கிறது, ஒரு பொது விழாவாக நடத்தப்படவில்லை என்று விமர்சித்து பேசினார். அதனால அந்த கட்சியினுடைய சின்னத்தை அதை போட்டு மேலே போட்டாங்க. அப்புறம் பார்த்தா நுழைஞ்சோன்னு அவங்க தாத்தா சிலை, அவங்க அப்பா சிலை, அதை பார்த்துட்டு தான் உள்ளே போனால் விடி வேணாம், எவனது இந்த விடியாத சிலை எவனும் விடிய போட்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தா அவ்வளோ பெருசாக, அதாவது வந்து அவருடைய கருணாநிதி வளைவன் போட்டு அப்படி போட்டு அந்த மாதிரி போட்டு ஒரு திறக்கிறேன்னா சரி திறந்துட்டீங்க, ஒரு பிளானை மாற்றிட்டீங்க, ஒரு இது பண்ணிட்டீங்க, எல்லாமே ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கை முன்கூட்டியே தகவல் கொடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து எல்லா விதமான நடவடிக்கை எடுத்திருந்தா கண்டிப்பாக என்ன இருக்கும், பொதுமக்களுக்கு சிரமம் இருக்காது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் திபுன்னு அவசரப்பட்டு அவசர கோலத்தில் திறந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் பாபுலேருந்து அதே போல் 3 பேர் அந்த கிளாம்பக்கத்துக்கு ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய்கிறாங்களாம். அதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய இது, ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய்கிற அளவுக்கு அவ்வளோ வந்து பிரச்சனைகள் அங்கே.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்துள்ள கிறிஸ்டியான்பேட்டை போக்குவரத்து சோதனை சாவடியில் மோட்டார் வாகன ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் வசந்தி. இவரின் காரில் இருந்து 3 லட்சம் ரூபாயும், அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை பகுதியில் உள்ள அவரது வீட்டில் மேற்கொண்ட சோதனையில் 3 லட்சம் ரூபாய் என உரிய ஆவணங்கள் இல்லாத 6 லட்சத்தை கடந்த 10ஆம் தேதி வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் வசந்தியை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.